இந்த உலகத்திலே நம்மை சுற்றி அநேகர் தங்கள் மனம் போல வாழலாம், தங்கள் இஷ்டம் போல வாழலாம். கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் விருப்பம் போல வாழலாம். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே, அவர்கள் இப்படித்தானே வாழுகிறார்கள் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடக்கூடாது. யார் எப்படி வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக வாழ வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அப்படி நாம் ஆண்டவருக்கு முன்பாக வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். 2 நாளாகமம் 31 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 31:20. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்திலே, யூத ராஜ்யத்திலே எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனால் அநேக ராஜாக்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவரை தேடாமல் மறந்து போனார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை முழு இருதயத்தோடும் தேடினான். ஆண்டவருக்கு முன்பாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவை அதிகமாய் ஆசீர்வதித்தார்.